சன்ரூஃப் இருக்கக்கூடிய காரை லாங் டேர்மா வெயில்ல நிப்பாட்டினா என்ன ஆகும்னு தெரியுமா? வாங்க காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7-8 வருஷம் பழைய ஒரு கார் நம்மள்ட்ட இருக்கு. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா சன்ரூஃப் வந்துருக்கு. ஸோ லாங் டேர்மாக வெயிலில் நிறுத்துறதுனால பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே இதில் இருக்கக்கூடிய ரப்பர் மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சன்ரூஃப் இருக்கக்கூடிய கார்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மேஜராக இந்த பீடிங் எல்லாமே வந்து உங்களுக்கு ரப்பர் மெட்டீரியல்ஸ் தான் வந்து பயன்படுத்துவாங்க. நம்ம ஊர் வெயில் கண்டிஷனில் நீங்கள் வெயிலே காரை வந்து நிறுத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் இது கண்டிப்பாக டேமேஜ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டேமேஜ் ஆச்சு அப்படின்னா மழை பெய்யும் போது தண்ணி உள்ளே லீக் ஆகிறதுக்கான பிரச்சனைகளும் இருக்குது. ஸோ இது மட்டும் தான் சன்ரூஃப் இருக்க காரில் பிரச்சனையை கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா ஏசி கூலிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா சன்ரூஃப் இருக்கக்கூடிய காரில் வந்து கம்மியாக இருக்கும். அதுவும் பேனரோமிக் சன்ரூஃப் இருக்குன்னா கண்டிப்பாக ஏசி கூலிங்கிறது கம்மியாக இருக்கும். ஹெட்ரூம்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆக வேண்டியது இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சன்ரூஃப் இருக்கக்கூடிய காரை தான் வாங்குவேன் அப்படின்னு ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறீங்க. பட் காருக்கு சன்ரூஃபுங்கிறது ஒரு முக்கியமான ஃபீச்சர் கிடையாது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க.